அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. அறிவு திறனை அள்ளித்தரும் புதனை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு. உங்களுக்கு பொருளாதார நிலை அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டு. அருள் தரும் தெய்வங்களின் ஆலயங்களை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. ஜென்மத்தில் கேதுவும் 7 ராகுவும் இருக்கிறதால நாக கிரகங்களோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்குது. அதனால இடையிடையே கொஞ்சம் மனக்குழப்பங்கள்லாம் வரலாம். சர்ப்ப சாந்தி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க. நேர்மறை சொற்களை பேசுவதன் மூலமும் நேர்மறை ஆற்றலை வரவழைத்து கொள்ள முடியும். உங்களால சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் தானே என்று எதையுமே அலட்சியப்படுத்த வேண்டாம். அதுவே தொழிலுக்கு சிக்கலை ஏற்படுத்தலாம். இருசக்கர வாகனத்துல நீண்ட தூரம் செல்வதை தவிர்த்துக்குங்க. அதுவும் இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. அரசாங்க ஊழியர்கள்லாம் கடுமையான சோதனைகளுக்கு ஆளாக நேரிடலாம். அக்கறையாக வேலை பார்க்கவில்லை என்றால் மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்கத்தான் செய்யணும். போட்டி பந்தயங்கள் எல்லாம் ஈடுபட வேண்டாம். ஆன்லைன் வர்த்தகத்தில் அதிக எச்சரிக்கையோடு முதலீடு செய்யணும். நண்பர்களாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டாம். கவனமாக நடந்து கொள்ளுறது அவசியம். பெண்கள் ஆசைப்படும் பொருளை உடனே வாங்கி கொடுத்துடுவீங்க. பிள்ளைகளோட தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி வைப்பீங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இல்லத்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நிறைவான செல்வமும் மன மகிழ்ச்சியும் இருக்கும். மகர ராசியில இதுவரைக்கும் சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. வாக்கிய கணித ரீதியாக நடைபெறக்கூடிய இந்த சனி பயிற்சி ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்துவதால எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இயல்பாகவே பொருளாதார நிலை அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் உயரும். கடன் சுமை குறையறதுக்கு புதிய யுக்திகளை கையாளுவீங்க. கடந்த காலத்தில் நடைபெறாம இருந்த பல காரியங்களை இப்பொழுது துரிதமாக நடக்கும். உத்தியோகத்தில் பணியிட மாற்றம்லாம் உண்டு. சுய தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு கிளை தொழில் தொடங்குறதுக்கு கிடைப்பாங்க. சூரியன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயோடு பயணம் செய்கிறாரு. அதனால வீடு வாகன யோகம் அப்படிங்கிறது உண்டு. அரசு ஊழியர்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு கிடைக்கும். வீடு நிலம் வாங்கும் யோகம்லாம் உண்டாகும்.
உறவினர்களோடு நல்ல உறவு நிலவும் இந்த மாதத்தில் அக்கம் பக்கத்தினரையும் அனுசரித்து போங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு. வீடு மாறும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரலாம். பருவகால நோய்கள் கன்னிராசிக்காரர்களை எட்டி பார்க்கும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிக்கு 2க்கும் 9க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது தன வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம்லாம் உண்டு. பூர்வீக இடத்தை வித்துட்டு புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசனை செய்வீங்க. பெற்றோரோட ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். பிள்ளைகளோட முன்னேற்றம் கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதத்தில் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ள வேண்டிய காலம். சூரிய பயிற்சி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் நடப்பதால் கவனக்குறைவால் பல பிரச்சனைகள் வரும். அதனால் ஒவ்வொரு முடிவு எடுக்கும் பொழுதும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. சரியான இடத்துல முதலீடு செய்வதாலும் இழப்பை சந்திக்காமல் தவிர்க்க முடியும். முதலீடு செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கடந்த சில மாதங்களை விட இந்த மாதத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். வெற்றியும் முன்னேற்றமும் எந்த ஒரு சிறு விஷயங்களினாலும் தவறி போகலாம். அதனால கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கன்னி ராசினர்லாம் மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகம் உண்டு. ஒரு விஷயத்தை குறித்து அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துக்குங்க. அந்த சூழலை எப்படி சமாளிப்பது என்பதை மனதில் வைத்து கொண்டு செயல்படுவது தான் நல்லது. தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். வீட்டின் செலவுக்காக திட்டமிட்டதை விட அதிகம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கெல்லாம் வீடு மனை சொத்து போன்றவை வாங்குவதில் நாட்டம் அப்படிங்கிறது உண்டாகும். வணிகத்தில் முதலீடு செய்யறதுக்கு இது நல்ல நேரம் இல்லை. குறிப்பாக குடும்ப வணிகம் செய்பவர்கள்லாம் கவனத்தோடு இருக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் வெளியூர் வெளிநாடு பயணம் செல்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அங்கு வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பேச்சாகி போறாரு. 3க்கும் 8க்கும் அதிபதியானவர் செவ்வாய். அஷ்டமாதிபதி 4ல் சஞ்சரிக்கும் பொழுது வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளுறதுக்கு அதிகம் செலவு செய்வீங்க. உடல்நல குறைபாட்டால மருத்துவ செலவு உண்டு. உள்ளத்துல நினைச்சதை உடனடியாக செய்ய முடியாது. சொத்து விற்பனையில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சகோதரர் வழியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. 4க்கும் 7க்கும் அதிபதியானவர் குரு. அவர் வக்கர நிவர்த்தியாகி பலம் பெறும் பொழுது அஷ்டமஸ்தானம் வலுப்பெறுது. ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். இனிமேல் உறுதியான மனநிலையில இருக்காது. மனம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள்லாம் பிரச்சனைகள்ல வரலாம். இடமாற்றம் உத்தியோக மாற்றம்லாம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் இருக்குது. குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு ஆரோக்கிய தொல்லை உருவாகி அதனால அதிக செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய கையிருப்பு குறைய தொடங்கும். மார்கழி மாதம் 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய புதன் உங்க ராசிநாதனாவும் இருக்கிறாரு. சூரியனோடு இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாரு. அதனால பொன் பொருள் சேர்க்கை கிடைக்கும். பொருளாதார நிலையும் ஓரளவு உயர். உங்களுக்கு கடமைய செவ்வன செய் வெற்றி காண்பீங்க அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப செயல்படுங்க. தங்கம் வெள்ளி போன்றவையெல்லாம் வாங்குவீங்க. தாயால நல்ல ஆதாயம் அப்படிங்கிறது கிடைக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் லாபம் கிடைக்க கூடுதலாக உழைக்கணும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளோட பாராட்டுதெல்லாம் கிடைக்கும். கலைஞர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிக மிக நல்லது. கல்வியில் முன்னேற்றம் பெறுறதுக்கு ஆசிரியர்களோட உதவி உங்களுக்கு பெருமளவில் தேவைப்படும். பெண்களுக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோட ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளோட திருமண முயற்சியிலிருந்து வந்த தடை அப்படிங்கிறது மறையும். இந்த மாதம் கன்னிராசிக்காரர்கள் அனைவருமே வியாழக்கிழமை தோறும் ஒரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. ஞாயிற்றுக்கிழமையில ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானத்தை கொடுங்க. புதன்கிழமையில பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து அவரை வழிபட்டுட்டு வர உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய மாதமாக இருக்கும்.